8th social science history unit 1 advent of the Europeansல உள்ள book back answer பார்க்கலாம். Choose the correct answer. Who laid the foundation of Portuguese power in India? Answer வந்து option C, Alfonso de Albuquerque. Second question, which of the following European nation made the foremost attempt to discover a sea route to India? Answer வந்து option B, Portugal. At the third question, in 1453 Constantinople was captured by the Turks. Sir William Hawking belongs to England. The first constructed by the British in India was Fort St. George. Who among the following Europeans were the last to come to India as traders? The French. Tranquebar on Tamil Nadu coast was a trade center of the Danish. Fill in the blanks. National Archives of India is isolated in New Delhi. Bartholomew Diaz, a Portuguese sailor, was patronized by King John II. The printing press in India was set up by in Portuguese at Goa. Portuguese Portuguese at Goa in 1556. Fourth one, the Mughal Empire permitted the English to trade in India. Jahangir, Jahangir. Fifth one, the French East Company was formed by Colbert, Colbert. Thus, the King of Denmark issued a charter to create Danish East India Company. Answer the Christian 4, Christian 4. Match the following. The Dutch 1602, the British 1600, the Danish 1616, the French 1664. Straight, true or false? Autobiography is one of the written source. True. Coins are one of the material source. True. Ananda Ragam was a translator served under British. False. The place where historical documents are preserved is called archives. True. Fifth one, consider the following statement, tick the appropriate answer. கவர்னர் ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி 1, 2, 4 ஆர் கரெக்ட். அதாவது எதெல்லாம் கரெக்டுன்னா கவர்னர் நினோ டி மூவ்டு போர்ச்சுகீஸ் கேபிட்டல் ஃப்ரம் கொச்சின் டு கோவா. அடுத்தது வந்து செகண்ட் ஒன் ரைட்டு, போர்ச்சுகீஸ் வேர் த லாஸ்ட் டு லீவ் ஃப்ரம் இந்தியா. அடுத்தது வந்து ஃபோர்த் ஒன், சர் தாமஸ் ஜொராய் was sent to Jahangir's court by King James I of England. இது கரெக்ட் ஆப்ஷன் டி. ஃபைண்ட் அவுட் த ராங் பேர். ஃப்ரான்சிஸ் டே டென்மார்க், இது ராங் பேர், மற்றதெல்லாம் கரெக்ட் பேர். சிக்ஸ்த் சப்டிவிஷன், ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்ஸ். ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிவ் ஏ ஷார்ட் நோட் ஆஃப் ஆர்ச்சிவ்ஸ். ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 2ல் இருக்குது. பேஜ் நம்பர் 2ல் ஃபர்ஸ்ட் காலத்தில் ஆர்ச்சிவ்ஸ் இந்த ஹெட்டிங் கீழே ஆர்ச்சிவ் இஸ் தான் அதில் ஆரம்பித்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது வரையும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அட் த செகண்ட் கொஸ்டின், ரைட் அபவுட் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் காயின்ஸ். ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 3ல் ஃபர்ஸ்ட் காலத்தில் செகண்ட் பேரா காயின்ஸ் அதில் ஆரம்பித்த காயின்ஸ் ஆர் குட் அதில் ஆரம்பித்து ஹிஸ்ட்ரி வரையும் ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது த ரிசர்வ் பேங்க் அதில் ஆரம்பித்து 1935 ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது த ஃபர்ஸ்ட் பேப்பர் கரன்சி அதில் ஆரம்பித்து அந்த பாராமீடியம் கிங் ஜார்ஜ் 6 வரையும். இதுவரையும் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 3 பாயிண்ட் இருக்குது. அடுத்த தேர்ட் கொஸ்டின், ஒய் பிரின்ஸ் ஹென்ரி இஸ் கால்ட் த ஹென்ரி த நேவிகேட்டர். ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 3ல் செகண்ட் காலத்தில் போர்ச்சுகல் அந்த ஹெட்டிங்க்கு கீழே பிரின்ஸ் ஹென்ரி ஆஃப் போர்ச்சுகல் அதில் ஆரம்பித்து அதுக்கு கீழே 5 லைனில் வேர்ல்டு வரையும் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த ஃபோர்த் கொஸ்டின், நேம் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ரிஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை த டச் இன் இந்தியா. ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 5ல் செகண்ட் காலத்தில் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் செகண்ட் காலத்தில் லாஸ்ட் பேராவில் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்குல்ல அந்த பேராவில் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ரிஸ் இன் இந்தியா அதில் ஆரம்பித்து கொச்சின் வரையும் ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின், மென்ஷன் த ட்ரேட் சென்டர் ஆஃப் இங்கிலாந்து இன் இந்தியா. ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 6ல் இருக்குது. பேஜ் நம்பர் 6ல் செகண்ட் காலத்தில் செகண்ட் பேரா ஃபர்ஸ்ட் செகண்ட் பேராவில்
லாஸ்ட்டில் சூரத், ஆக்ரா, அகமதாபாத் அப்ரோச். அதான் 5th கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 7th subdivisions. Answer the following detail. Give an account of the source of modern India. ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 1, 2, 3ல் இருக்குது. சோர்ஸ் ஆஃப் இந்தியான்னு பேஜ் நம்பர் 1ல் சோர்ஸ் ஆஃப் இந்தியா அந்த ஹெட்டிங்க்கு கீழே ஹெட்டிங் போட்டுக்கிடுங்க. அதிலேருந்து த சோர்ஸ் ஃபார் தான் ஆரம்பித்து கண்ட்ரி வரையும் குறிச்சிக்கிடுங்க. அதுக்கு கீழே த போர்ச்சுகீஸ், த டச் அது ஆரம்பித்து பேப்பர்ஸ் வரையும் குறிச்சிக்கிடுங்க. அடுத்தது ரிட்டன் சோர்ஸ்னு ஹெட்டிங் லைன் போட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ்னு போட்டுக்கிடுங்க. ரிட்டரில் ஆரம்பித்து ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் வரையும் ரிட்டன் சோர்ஸ் எழுதிட்டு பேஜ் நம்பர் 2ல் ஃபர்ஸ்ட் காலத்தில் ரிட்டன் ஃபர்ஸ்ட் பேரால ரிட்டன் அந்த ஃபர்ஸ்ட் வர முடியல ரிட்டன் ஆரம்பித்து மேனுஸ்கிரிப்ட் அது வரையும். அப்புறம் ஆர்ச்சஸ்னு ஹெட்டிங் லைன் போட்டு ஆர்ச்சஸ் இஸ் தென் ஆரம்பித்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது வரையும். அடுத்தது மெட்டீரியல் சோர்ஸ்னு ஹெட்டிங் லைன் போட்டு மெனி பெயிண்டிங் அதில் ஆரம்பித்து லீடர்ஸ் வரையும். அதே பேஜ் நம்பர் 2ல் லாஸ்ட் லைனில் த மியூசியம்ஸ் ஹெல்ப் அதில் பேஜ் நம்பர் 3ல் ஃபர்ஸ்ட் லைன் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அது வரையும் டீட்டெயில் 1க்கான ஆன்சர். How did the Portuguese establish their trading center in India? ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 4, 5ல் இருக்குது. பேஜ் நம்பர் 4ல் செகண்ட் காலத்தில் இன் ஏடி இன் 1598 ஹீங்கிற இடத்துல வாஸ்கோ ட காமா ரீச் காலிக்கட் அதில் ஆரம்பித்து அந்த காலம் ஃபுல்லாக எழுதிக்கிடுங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 5ல் ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லாக எழுதிட்டு செகண்ட் காலத்தில் டியூரிங் ஆஃப் 16th century அந்த பேரால குட் ட்ரேட் பெனிஃபிட் அது வரை இது வந்து பாயிண்டாக எழுதுனா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் செகண்ட் டீட்டெயிலுக்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் கொஸ்டின். ஹவு டிட் த பிரிட்டிஷ் எஸ்டாப்ளிஷ் தியர் ட்ரேடிங் சென்டர் இன் இந்தியா? ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 6ல் இருக்குது. பேஜ் நம்பர் 6ல் த பிரிட்டிஷ் ஹெட்டிங் கீழே 131 December 1600 அதில் ஆரம்பித்து அந்த பேரா ஃபுல்லாக எழுதிக்கிடுங்க. அடுத்த செகண்ட் காலத்தில் இன் செகண்ட் காலத்தில் அடுத்த பேரா இன் 1612 ஆரம்பித்து ப்ரோச் வரையும் இது வரையும் தேர்ட் டீட்டெயிலுக்கான ஆன்சர். அடுத்தது மேப் 8th சப்டிவிஷன். ஆன் த ரிவர் மேப் ஆஃப் இந்தியா மார்க் த ஃபாலோவிங் ட்ரேடிங் சென்டர் ஆஃப் த யூரோப்பியன்ஸ். இதில் கொடுத்துருக்க ட்ரேடிங் சென்டர்லாம் பேஜ் நம்பர் 4ல் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து குறிச்சிக்கிடுங்க. கேலிக்காட், மദ്രാஸ், சூரத், புலிக்காட், கொச்சின், பாண்டிச்சேரி, சின்சுரா, கல்கட்டா. பேஜ் நம்பர் 4ல் மேப் இருக்குது. அதை பார்த்து குறிச்சிக்கிடுங்க. அடுத்தது ஹார்ட்ஸ். ஹவு டிட் ஃபால் ஆஃப் த கான்ஸ்டான்டினோபிள் அஃபெக்ட் த யூரோப்பியன் நேஷன்? ஆன்சர் வந்து த ஃபால் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் வாஸ் த எண்ட் ஆஃப் அன் எரா ஃபார் யூரோப் as it severely hurt traders in the European region. The land route between the India and Europe was closed. The Turks penetrated into North Africa and the Balkan Peninsula. It became imperative on the part of the European nation to discover new sea route to east. Thank you. Please subscribe my channel.